ஈவினிங் காப்பு கட்டுறதுலேருந்து இந்த வீடியோ கண்டினியூ ஆகுதுங்க. சாயந்தரம் ஒரு 4:30 மணி போல் நான் வந்துட்டு காப்புக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அவர் போய் ஒவ்வொன்றா காப்பு கட்டிட்டு வந்தார். நான் என்னோடய ஆசைக்காக நானும் கொஞ்சம் காப்பு கட்டுறேன்னு சொல்லிட்டு மாடியிலலாம் போய் வச்சுட்ருந்தேன். இங்கே வச்சு முடிச்சதுக்கப்புறமா அங்கே வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்குல்ல, ஸோ அங்கேயும் போயிட்டு ஒரே ஒரு காப்பு மட்டும் வச்சுட்டு வந்தேன். அங்கே வந்து ஆக்சுவலாக வைக்கணுமாம்மா, இங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் எப்படி அப்படின்றத சொல்லுங்கள். இன்னும் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணலை, பட் ஸ்டில் அங்கே போய் பேருக்காவது ஒரு காப்பு வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால போய் வச்சுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா நைட்டு சங்கராந்தி சாமி கும்பிட்றதுக்கு வேண்டி சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. தம்பியும் வந்துட்டான். வந்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு நாங்கள் ஒரு 10:30 போல் பார்த்துட்டிங்கன்னா கிளம்பி இங்கே வந்துட்டு ஹவுசிங் யூனிட்க்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னோம்னா எரு கம்பெனி அப்படின்னு ஒரு ஸ்டாப் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்துட்டு பொங்கலுக்கு முதல் நாள் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரக்லலாம் வந்து பல்காக கரும்பெல்லாம் வந்துட்டு ஹோல்சேலில் சேல் பண்ணுவாங்க. நமக்கு வந்துட்டு வேணுங்கிற ப்ரைஸில் பிக் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 300, 600, 800 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருக்குது. வேணுங்கிறத பிக் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலாம். வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11:30 இருக்கும். வந்து இந்த கோலம் போட்டு முடிச்சுட்டு போய் படுத்துட்டோம். காலையில் ஒரு 5 o'clock போல் எழுந்திரிச்சு வெளியே கோலம் போட்டு முடிச்சுட்டு போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த வருஷம் பொங்கல் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக நான் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்க தான் வைக்க போகிறோம். யூஸ்வலாக மாமியார் வீட்டில் இல்லைனா அம்மா வீட்டில் அப்படி தான் எப்போவுமே பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் நான் என் ஃபேமிலியோட தனியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது, அதோட பொங்கல் பானையில் பொங்கல் வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக. ஸோ அதனால் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், நல்லபடியாக பொங்கல் பொங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நல்லபடியாக பொங்கல் பொங்கிடுச்சு. பொங்கலுக்கு கூடவே பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் தாளிச்சு அதோட உளுந்து வடையும் சேர்த்து செஞ்சுருந்தேன் படையல் வைக்கிறதுக்காக. இவங்க வந்துட்டு என் அக்கா காலையில் தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணங்காட்டி வேலை இன்னுமே கடகடன்னு முடிஞ்சிருச்சு. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தங்காட்டி இங்கே வேலை செஞ்சிட்ருக்க டைம்லேயே அவர் வந்துட்டு பூஜைக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அங்கே ரெடி பண்ணுறதுக்கும் நாங்கள் சமைச்சு முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமிக்கு படையல் போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இவங்க குட்டி பூசாரி, நானும் வந்துட்டு அப்பா செய்கிறதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாமிக்கு தீபாரதனைலாம் காமிச்சிட்டு எங்களுக்கும் ஆற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருக்குமே வந்துட்டு பொங்கல் வடை இது எல்லாத்தையுமே போட்டு கொடுத்து நாங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா பொங்கலுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டு கோலம்லாம் அழகாக போட்டுட்டு அதுக்கான ஃபோட்டோலாம் எடுக்காமல் எப்படி. ஸோ நான் போய் ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை இங்கே அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.